Hello viewers, welcome to our channel eMathBox. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா alphanumeric reasoning part 2 தான் பார்க்க போறோம். So already நம்ம part 1 பார்த்திருக்கோம். So யாரெல்லாம் part 1 பார்க்கலையோ so நான் I button கொடுக்கறனால part 1 போய் பார்த்துட்டு வந்து part 2 பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏனா அதோட continuity part தான் இன்னைக்கு நம்ம part 2ல பார்க்க போறோம். So already நம்ம numeric series, alphabet series இது ரெண்டும் நம்ம முடிச்சிட்டோம். Next வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா alphanumeric சீரிஸும் alphanumeric symbol sequence சீரிஸும் தான் நம்ம பார்க்க போறோம். So like வாங்க நம்ம உள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். Study the following digital set ரெண்டு செட் கொடுத்திருக்கேன். So first set வந்து நம்ம first solve பண்ணலாம். Study the following digit letter symbol sequence carefully and answer the questions which is given below. So இங்க ஒரு particular sequence கொடுத்திருக்காங்க alphanumeric symbol series. இது வந்து alphabetம் இருக்கும், நம்பரும் இருக்கும், symbolsம் இருக்கும். So that is the combination of like alphanumeric symbol series ன்னு சொல்லுவோம். சரிங்களா? So first வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா first question நம்ம solve பண்ணலாம். So first questionல வந்து first question வந்து if the first half of the series is written in reverse order. So அதாவது first half of the series வந்து reverse orderல written ஆயிருந்துச்சு அப்படின்னா then which element will be 21st from the right hand இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணனும். சோ எந்த எலிமெண்ட் வந்து 21st from the right hand இருக்கு அப்படிங்கறது தான் நம்ம இது பார்க்க போறோம். சோ இங்க வந்து first half of the series வந்து they have asked you to write it in reverse order. So which means so like நம்ம கிட்ட கொடுத்திருக்க total number of elements எவ்வளவுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ இங்க total numbers of elements வந்து பாத்தீங்க அப்படினா 1 2 3 4 5 6 7 இது வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. சோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படினா 32 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சோ மொத்தமா வந்து 32 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 32 எலிமெண்ட்ஸ்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீரிஸ் தான் ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுத சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி சீரிஸ்னா என்னது? ஆஃப் 32 அப்படினா அத நீங்க ஹாஃபா டிவைட் பண்ணீங்க அப்படினா 16 எலிமெண்ட்ஸ் வரும். சோ அதாவது ஃபர்ஸ்ட் 16 எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து என்ன ஆர்டர்ல எழுதணும் அப்படினா ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும். So ஆனா ஒரு क्वेश्चनக்குமே வந்து இது மாதிரி கொடுக்கும்போது நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதிட்டு திருப்பி போடுறது வந்து இது எப்பவுமே டைம் கன்சப்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். சோ அது நம்ம எப்படி கட் ஷார்ட் பண்றதுக்காக தான் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். சோ நான் உங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு ஸ்மால் ட்ரிக் சொல்றேன். நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுத வேணாம். நீங்க டைரக்டா எப்படி வந்து நீங்க கான்செப்ட் அப்பியர் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ இந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ற ட்ரிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா so first நான் சொல்லிட்டேன். so first நம்ம total numbers of எவ்வளவு கொடுத்திருக்காங்க sequence அதாவது total number of digits எவ்வளவு இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். so first step வந்து total number of digit வந்து 32. so அதுல half வந்து பாத்தீங்க அப்படினா 16 elements தான் வரும். so which means 16. so அவங்க வந்து क्वेश्चनல கிளியரா கொடுத்திருக்காங்க first half of the series தான் வந்து we should write it in reverse order. So first half of the series தான் நம்ம reverse orderல எழுதணும் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன் இங்க நம்ம ட்ரிக் பார்க்கறனால நம்ம அத reverse orderல சேஞ்ச் பண்ணி எழுத வேணாம். நம்ம டைரக்டாவே நான் எப்படி டீச் பண்றேங்கிறது நம்ம பார்க்கலாம். So நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது எலிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா element which is going to appear in 21st place from the right end. So right endனா we should start to count from this side. So இந்த சைடுல இருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணனும். இதுதான் right endன்னு சொல்லுவோம். So அதே left hand left side ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வரணும். அந்த பர்టిక్యులர் எலிமெண்ட் 21st பிளேஸ்ல என்ன இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும். சோ நமக்கு தெரியும் ரைட் ஹேண்ட்ல இருந்து தான் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வருவோம். சோ ஆனா இது வரைக்கும் அதாவது B வரைக்கும் மட்டும் தான் வந்து இதே ஆர்டர்ல போகும். சோ இந்த ஆர்டர்ல இருந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகும் because so क्वेश्चनல வந்து first half of the series வந்து written in reverse order ன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப ரிவர்ஸ் ஆர்டர் அப்படினா இது அப்படியே உல்டா பில்டாவா இருக்கும். சோ டோட்டலா வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கும். சோ அது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல நம்ம எழுத வேண்டாம். எழுதாம நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா சோ 21st element from the right handல இருந்து தான் நமக்கு தேவை. சோ அப்ப வந்து நார்மலா ரைட் ஹேண்ட்ல இருந்து 16 element நம்ம கவுண்ட் பண்ணிரலாம். அதுக்கு அப்புறம் பிளஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா 5 elements from the left hand side ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணனும். அதாவது 16 elements from the right hand ல இருந்தும் பிளஸ் நம்ம ரிவர்ஸ் பண்ணிருந்தோம் அப்படினா 5 elements from the right hand ல இருந்து தான் கவுண்ட் பண்ணி நம்ம 21st element ஃபைண்ட் பண்ணுவோம். சோ அதே வந்து நம்ம இப்ப ரிவர்ஸ் பண்ணாதனால instead of taking like 5r அதாவது instead of taking this 5r
So as we didn't reverse the order, so I'm going to keep it as instead of taking 5R, let's keep it as like 5L. So 5L, which is nothing but, so we are going to, since the first half is like reversed இல்லைங்களா, so reversed போது நம்ம reverse பண்ணாதனால, so இங்க இருந்து fifth element என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணா போதும். ஸோ அப்போ fifth element வந்து இங்க இருந்து பார்த்தீங்கன்னா F வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 16 element from the right end plus 5 element from the left end கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 21st element வந்துடும். ஸோ இது ஏன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க எல்லாரும். ஸோ இது வந்து ஏன் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணல, நம்ம அப்படியே வச்சுருக்கோம். ரிவர்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எஃப்ங்கிறது இந்த பர்டிகுலர் பிளேஸ் எங்கேயாவது இங்கே வந்திருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கான்செப்ட் தான் செகண்ட் சம்மும். செகண்ட் சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. which element will be 21st from the right end? அதே சேம் கொஷின் தான். But if second half of the series is reversed, அதாவது second half of the series வந்து reverse பண்ணிருந்தா, so எந்த element வந்து 21st placeல இருக்கும் அப்படிங்கிறது ரைட் ஹேண்ட்லேருந்து பார்த்தா எந்த element 21st placeல இருக்குது தான் கொஷின். ஸோ இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளேஸ், ஸோ அதாவது இந்த ஆஃப் ஆஃப் தி இந்த எண்டிலிருந்து இந்த கடைசி எண்டு வரைக்கும் தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகுங்கிறனால நம்ம டைரெக்டாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம லெட்ஸ் கவுண்ட் தி டோட்டல் நம்பர் ஆஃப் லைக் ஆல்ஃபா நியூமரிக் சிம்பிள்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம டோட்டலாக வந்து 32 இருக்குது. ஸோ 32ல் ஹாஃப் தி சீரீஸ் தான் நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அப்போ 32/2 பார்த்தீங்க அப்படின்னா 16 கிடைக்கும். ஸோ we need from the question we can understand that we need the particular element which is present in the 21st place from the right end. ஸோ இப்போ 21st element from the right endங்கிற இருக்கிற எலிமெண்ட் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து 16 வரணும். 16 from the right end we have to bring up till 16 elements plus நம்ம again 5R போகிறோம். ஸோ இங்கே வந்து 5Rங்கிறது என்னன்னா which belongs to the first half do not getting like reverse here. ஸோ அப்போ வந்து இருந்தாலும் இங்கேருந்து 16 எலிமெண்ட் வரும், பின்னாடி இருந்து தான் நீங்கள் 16th எலிமெண்ட் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ அவங்க திருப்பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆஃப் ஆஃப் தி சீரீஸ் தான் ரிவர்ஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து 16 எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆகிருக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1. இது வந்து எப்படி இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணியிருந்தாலும் சேம் ஆன்சர்ஸ் தான் வரும். நீங்கள் கவுண்ட் ரிவர்ஸ் பண்ணியிருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணலனாலும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கனாலும் இது 16 எலிமெண்ட்ஸ் கவர் ஆகிருக்கும். அப்போ 17, 18, 19, 20, 21. ஸோ அப்போ 21st எலிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4. ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரீகேப் சீக்கிரம் தரேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் தி சீரீஸ் வந்து எப்போவுமே ரிவர்ஸ் ஆர்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுற எலிமெண்ட் வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா நியூமரிக் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆஃப் ஆஃப் தி சீரீஸ்னால் உங்களுக்கு என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ 16 ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் வந்து 21st எலிமெண்ட், அதாவது ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட். ஸோ நம்ம ரைட் ஹேண்ட்லேருந்து ஆல்ரெடி 16 எலிமெண்ட்ஸ் வந்தாச்சு. ப்ளஸ் ஒரு 5 எலிமெண்ட்ஸ் போயிருந்தால் தான் நம்மளுக்கு 21st டேர்ம் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ பட் நம்ம இங்கே வந்து ரிவர்ஸ் பண்ணாதனால ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் லைக் 5R I am going to take like 5L. ஸோ அந்த ரிவர்ஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இது இந்த சைடு வந்திருக்கும், இது இந்த சைட்லேருந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதாவது நம்ம 5Lலேருந்து எடுத்திருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். அதே செகண்ட் கான்செப்ட் வந்து which element will be 21st from the right hand if the second half of the series is reversed. ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் வேணாம். நம்ம ஆல்ரெடி ரைட் ஹேண்ட்லேருந்து எடுக்கிறோம். அது நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலும் ரிவர்ஸ் பண்ணலனாலும் 16 எலிமெண்ட்ஸ் தான் அப்படியே தான் இருக்கும். ஸோ 16 எலிமெண்ட்ஸ் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலும், அதாவது செகண்ட் ஆஃப் தி சீரீஸ் 16 எலிமெண்ட்ஸை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலும் திருப்பி கவுண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 16 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 16 எலிமெண்ட்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீரீஸுங்கிறதுனால நம்ம ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம 5 எலிமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி நம்ம F1 ஆன்சர் பண்ணோம். ஸோ இது ரைட் ஹேண்ட்லேருந்து அப்படியே தான் போகுது. ஏன்னா ரிவர்ஸ்ட் ஆர்டர் முடிஞ்சு அப்போ நம்ம அப்படியே டேரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட்டு 21st எலிமெண்ட் என்னங்கிறது நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் கண்டினியூட்டி பார்க்கலாம். இந்த கொஷனுக்கான சேம் கண்டினியூட்டி பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷின் வந்து
if the above sequence is written reverse order, அதாவது total full sequence-உமே reverse orderல எழுதியிருக்காங்க அப்படின்னா, then which element will be fifth to the right of 16th element from the right end? ஸோ உங்களுக்கு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். if the total, அதாவது total above sequence முழுசா ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு வந்து எந்த எலிமெண்ட் வந்து ஃபிஃப்த் டு தி ரைட் ஆஃப் 16th எலிமெண்ட் ஃப்ரம் தி ரைட் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஷின் கொஞ்சம் கன்ஃபியூசிங் மாதிரி தான் இருக்கும், பட் உங்களுக்கு ஈஸியாக நம்ம எப்படி வந்து நம்ம மேட்சப் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ரைட் ஹேண்டு தான். ஸோ கொஷினில் கிளியராக கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து தான் வருது. ஃபிஃப்த்து டு தி ரைட் அண்ட் ஆல்சோ லைக் 16th எலிமெண்ட் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட், ரெண்டுமே வந்து ரைட் ஹேண்ட் தான் இருக்குது. ஸோ அதாவது இஃப் போத் ஆர் இன் தி சேம் டைரக்ஷன், ஸோ ரைட் ஹேண்ட் ரெண்டுமே சேம் டைரக்ஷன் அப்படின்னா, ஸோ வி கேன் சப்ராக்ட் இட். ஸோ அதுதான் ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, if both are in same direction, if both are in same direction, we should subtract the positions. So positions வந்து பார்த்தீங்க அப்படின்னா fifth element from the right to the 16th element from the right, அப்போ நம்மளுக்கு வந்து 11th element கிடைச்சிருக்கும். So to reverse order, change R to L. So இங்க வந்து நம்ம we are going to reverse, we have to reverse all the above sequence in reverse order. ஓகேங்களா, we have to write. As we didn't do that, so reverse orderல எழுதாதனால, so right handக்கு reverse என்ன, left hand இருக்கும். So அதுக்கான opposite. This is a trick where we are going to use instead of writing the whole sequence in a reverse order. இங்க 11Rங்கிறது நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 11Lன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம இது கொடுத்துருக்க சீக்வென்ஸில் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 11th எலிமெண்ட் எதுன்னு நம்ம நம்மளோட ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாங்க, ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க அதை எப்படின்னு ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ சீக்வென்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11, அப்போ 11th எலிமெண்ட் தான் இந்த சிம்பிள். ஸோ தி ஆன்சர் இஸ் okay. So next question, which element is 7th to the left of 16th element from the right in the above sequence? 7th to the left of 16th element from the right. So previous questionல வந்து ரெண்டுமே வந்து ஒரே ரைட்னா ரைட்னு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் திங் வந்து லெஃப்டில் இருந்தோம், இன்னொரு பர்டிகுலர் திங் வந்து ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஆட் பண்ணணும். இஃப் போத் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், தென் வி ஷுட் ஆட் இட். We should add this. So initially நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 to the left சொல்லியிருக்காங்க. அப்போ 7th element to the left plus 16th element to the right. So அப்போ 16th element to the right. So as both the directions are different. So 7 plus 16 வந்து நம்மளுக்கு 7 plus 16 வந்து நம்மளுக்கு 23 கிடைச்சிருக்குங்க. So 23. ஸோ நம்ம வந்து எழுதக்கூடிய சீக்வென்ஸ் எலிமெண்ட் வந்து which element is 7 to the left of 16 element from the right தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் தி ரைட் இந்த எபோவ் சீக்வென்ஸுங்கிறதுனால தான் நான் இங்கே வந்து ரைட் ஹேண்டுன்னு எடுத்திருக்கேன். அப்போது கடைசியிலேருந்து 23rd ரைட் 23rd எலிமெண்ட் எதுங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். நம்ம இங்கே செக் பண்ணலாம். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. ஸோ 23rd எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட்ல இருந்து. இப்போ நம்ம ஆன்சர் வந்து நம்பர் 2.
ஸோ செட் 1 மஸ்ட் ஓ பாருங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப இது ஈஸி. இங்கே வந்து நான் 2 ட்ரிக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த 2 கொஷனில். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட், ஸோ இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து ரெண்டுமே ஒரே எண்டுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ரைட் எண்ட்னா ரைட் எண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா அது சேம் டைரக்ஷனாக இருக்கனால நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ஒன்று வந்து ரைட் ஹேண்ட் அப்படின்னா அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஃப்ரம் தி ரைட் இன் தி அபோவ் சீக்வன்ஸுங்கனால தான் நான் இங்கே வந்து ரைட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன், ரைட் ஹேண்டு. ஸோ இங்கே வந்து எதனால நான் இங்கே வந்து ஆர்ங்கிறது எல்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ரிவர்ஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். ரிவர்ஸ் பண்ணாமே நம்ம டேரெக்டாக எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஈஸியான ட்ரிக் தான் இது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு செட் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் செட்டில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இங்கேயும் ஒரு பர்டிகுலர் சீக்வென்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிடியிலேருந்து ஜெட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸோ விச் லெட்டர் வில் பி தி 4th to the right of 11th letter from your left hand of English alphabet. ஸோ இதுதான் கொஷின். ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக போடலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஈஸி ட்ரிக்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணாமல் எப்படி ஈஸியாக நம்ம போடலாம் அப்படிங்கிறது. ஸோ இங்கக்குள்ளே சொல்லியிருக்காங்க which letter will be 4th to the right of 11th letter from your left hand. ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் பார்த்தது மாதிரியே தான், ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா நம்ம ஆட் பண்ணணுங்கிறது தெரியும். ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணலாம் வாங்க. if both are in opposite direction, then we should add it. Singer 4th to the right. So 4th to the right means 4R plus 11th letter from the left hand. So அப்போ 11th letter from the left hand. So நம்ம add பண்ணோம் அப்படின்னா 4 plus 11 வந்து 15 தான் கிடைக்கும். ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். 11th letter from your left hand of English alphabet. அப்போ இங்கிருந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் நம்ம ஆன்சர் கொடுக்கணும். அப்போ 15 எல்லுன்னு நீங்கள் கொடுக்கணும் நீங்கள். ஸோ அதே ப்ரீவியஸ் செட்டில் லாஸ்ட் கொஸ்டினில் ஸோ ஃப்ரம் தி ரைட் ஹேண்டுன்னு சொல்லியிருந்தாங்க, ஃப்ரம் தி அபோவ் சீக்வன்ஸ் ஆர் யூஸ் பண்ணேன். இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எல்லுன்னு யூஸ் பண்ணிட்டேன். அதாவது 15th எலிமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட். ஸோ இங்கேருந்து 15th எலிமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஒன்றும் இல்லை, பொசிஷனிங் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ 15th எலிமெண்ட் ஓட பொசிஷன் 15th எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா O. ஸோ தி ஆன்சர் இஸ் O. Next question. So which letter will be 6th to the left of 20th letter from your left? So இங்கே வந்து ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் இருக்குது. இங்கேயும் லெஃப்ட்டு இங்கேயும் லெஃப்ட்டு. ஸோ அப்போ சேம் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். If both in same direction then we should subtract it. If both are in same direction we should subtract it. ஸோ இங்கே 6th to the left அப்படின்னா 6L minus 20L. ஸோ 6L minus 20L நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 14L கிடைச்சிருக்கும். ஸோ 14L அப்படின்னா நம்ம வந்து பர்டிகுலர் ஆல்ஃபபெட் சீரீஸில் ஸோ ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் 14th பொசிஷனில் என்ன எலிமெண்ட் இருக்குன்னு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே நம்பர் பண்ணி வச்சுருக்கனால ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ N தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாங்க. ஸோ அடுத்த கொஷின் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா which letter will be 5th to the left of 20th letter from your right of English alphabet. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. 5th to the left of 12th letter from your right of your English alphabet. ஸோ இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ இஃப் இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும் ஈஸியாக. இஃப் இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் we should add it. So as both are in
one is left, the other one is right. So as both are in opposite direction, we should add it. So அப்போ 5th element to the left, அப்போ 5l, 12th element from the right ங்கிறது 12r. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 17r. ஸோ ஃப்ரம் யோர் ரைட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம ஆறுன்னு இங்கே இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ 17th element from the right position என்ன இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம கடைசியிலேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரலாம். 17th element எதுன்னு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அப்போ 17th element வந்து பார்த்தீங்கன்னா J. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து J. ஸோ அடுத்த கொஷின், ஸோ which letter will be third to the right of 15th from the right? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கிளியராகவே தெரியுது, third to the right and 15th from the right. ஸோ இதுவும் வந்து ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் இருக்குது. சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 3r minus 15r which gives us 12r. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட்லேருந்து 12th element என்னங்கிறது தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ அப்போ வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா O. அவ்வளோதாங்க ஆல்ஃபா நியூமரிக் சீரீஸ் கான்செப்ட்ஸ். ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஒன்று தான் இங்கே ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது, நம்ம ட்ரிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிக்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட டைம் வந்து ரொம்பவுமே ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக போடலாம், எல்லாருமே ஈஸியாக போடுவாங்க. ரிவர்ஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கவுண்ட் பண்ணி எல்லாருமே ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் அந்த டைம் லிமிட்குள்ளே நம்ம எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஈஸியான ஸ்மால் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதே சேம் கான்செப்ட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் கிடைக்கல, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கொஷின்ஸ் கீழே போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு தானாக வந்து சேர. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.